ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ரிலேட்டடாக கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே தங்களுடைய கண்டென்ட்டில் என்ன தான் மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக எனேபிள் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு வியூவராக பார்க்கும்போது அந்த விளம்பரங்கள் எல்லாமே இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த விளம்பரங்கள் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆப்ஷன் வந்து தேடுவாங்க. அப்படி தேடுறப்போ ஒரு சில விஷயங்கள், இப்போ நான் 2 விஷயங்கள் சொல்கிறேனே, ஒன்று இந்த ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பபிள் ஆட்ஸை தவிர மற்ற ஆட்ஸ் வந்தாலும் கூட ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து உடனே கொடுத்து விட்டா உடனே ஸ்கிப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் அந்த ஃபஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, ஆட் பிளாக்கர் அப்படிங்கிற விஷயம், அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்த்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரீமியம்க்கு மூவ் ஆகுங்க. யூடியூப் ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, பே பண்ணி வாங்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம். வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதாவது ஸ்கிப்பபிள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்தால் ஸ்கிப் பண்ணிடலாம், அது தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்கிப்பபிள் இல்லாமல் நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வருது இல்லையா, ஒரு 20 செகண்ட்லாம் கூட நிறைய ஆட்ஸ் வந்து வருது. அந்த மாதிரி வரக்கூடிய ஆட்ஸையும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வந்து ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ரிப்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக பார்த்தா அந்த ஆப்ஷன் அதுக்காக கிடையாது, பட் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகும்போது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்கான டியூரேஷன்லாம் கொடுத்துருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஐ பட்டன் மாதிரி ஷோ பண்ணுவோம். அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மை ஆட் சென்டர் இந்த ஆப்ஷன் நியூவாக வந்திருந்தது. இதில் ஒரு வியூவராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சீயிங் திஸ் ஆட் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணுது இல்லையா, இதை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது. இந்த இரலவெண்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கொடுத்தோ ஜஸ்ட் டெம்பரரியாக ஸ்கிப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறது. இதை நிறைய டைம் நான் என்னுடைய சேனல்லே பண்ணியிருக்கேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைமும் மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஒரு வீடியோ செக் பண்ணுறத விட இது ஈஸியான ப்ரொசீஜராக இருக்கும். என்னதான் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் உடனே இந்த மாதிரி ஸ்கிப் பண்ண வாட்டு முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கிரியேட்டராக இருக்கீங்களா, அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவராக இருக்கீங்களா, ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேலிடாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்சை வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நான் ஸ்கிப்பபிள் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அதை ஜஸ்ட் நான் பாஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த பாப்அப் மாதிரி ஷோ பண்ணுறதுலாம் எதுவும் வரல. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து நியூ சேஞ்சாக இப்போ நடந்திருக்கக்கூடியது. அதாவது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை தவிர்க்கிற விதமாக இந்த சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வியூவராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ஸில் வந்து சில கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்லாம் கொடுத்தோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பேஜுக்கு தான் போகும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணி உடனே ஸ்கிப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் நீங்களே பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் அது வந்து பாப்பப் ஆகலை. அந்த சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பேஜாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டிபிள் ஆட்ஸ்லையும் பார்த்தேன். நிறைய மல்டிபிள் ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. எல்லாருக்கும் பக்காவாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மேக்ஸிமம் நிறைய டைம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு. அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓவரால் பேஜ் தான் ஷோ பண்ணுது. நமக்கு வந்து அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன், ஸ்டாப் சீயிங் திஸ் ஆட் அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் வரல. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா, சொல்லப்போனால் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை, வியூவர்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அட்வர்டைசர்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு அப்டேட்டாக எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஓவரால் நீங்களே பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணி ஆட்ஸ் வந்து பார்க்காம வியூவர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்க. ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாலுமே அதை எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டராக பார்க்கும்போது ஏர்னிங்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அது வந்து இருக்கும். அதே மாதிரி அட்வர்டைஸராக பார்க்கும்போது நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு உடனே ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து
என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க அண்ட் அதுலேயே ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி யூடியூப் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய லாஸாக இருக்கும். இது சின்ன சின்ன சேஞ்ச் தான், பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வியூவர்ஸ்க்கும் ஒரு ஹெல்த்தியான அப்டேட் தாங்க. ரொம்ப வாங்க திணிக்க போகிறாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன் ரிட்டனாக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரியேட்டருக்காக அந்த ஒரு கண்டென்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஓடிடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அதை ஸ்கிப் பண்ணவே முடியாத மாதிரிலாம். பட் அந்த மாதிரி இல்லாமல் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கண்டென்ட் தான். ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வராதப்போ கூட பார்த்துருக்கலாம். நார்மலாக ஒரு வியூவர் அந்த கண்டென்ட்டை மட்டும் பார்க்க வர்றவங்களுக்கு அது வந்து அந்த அளவுக்கு முக்கியமானதாக தெரியாமல் இருக்கலாம். பட் அதுதான் இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் பிளாட்ஃபார்முடைய ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு வீடியோவில் நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கிரியேட்டராகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு இது வந்து ஏர்னிங்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்டாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஏன்னா நானும் ஒரு சில டைம் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் ஷோ பண்ணக்கூடிய இந்த பேஜ், அதாவது மை ஆட் சென்டர் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சீயிங் திஸ் ஆட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஷோ பண்ண தான் செஞ்சிச்சு. பட் ஓவரால் இந்த மாதிரி சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. நல்ல ஒரு சேஞ்சாக இருக்குது. இதை பற்றின டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ண கைஸ். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்க நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மசனா கமெண்ட்ஸில் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. வைஸ் யூ ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.